பாருங்க மழை கலைச்சு வந்துட்டு கலைச்சு இதான் வாழ்க்கை. என்ன தேங்க்ஸ் சொல்றீங்க? மலைகளுக்கு எப்படி தெரியுது ரெண்டாவது நாங்கள்டே போய் சேருவோமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. புளி விடணும், புளி விட்டு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க அருண். நான் உங்க நிஷா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்றோம். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு அழகான ஒரு அருமையான வீடியோ தான். என்னன்னு சொன்னா, மழையெல்லாம் விட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்னு சொன்னா சூரிய வெயில் உதிக்குது. அப்போ இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, மரவள்ளி கிழங்கு அவிச்சு அதோட சம்பலை முதிச்சு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா சாப்பிட போறோம். அதைத்தான் உங்களுக்கு காணொலியா போட போறோம். என்ன எங்க சாப்பிட போறோம்? இன்னைக்கு வீட்டை வச்சு நாங்க சாப்பிடல. என்ன சாப்பிட போறோம்? மழையால நாங்க இப்ப கொஞ்ச நாளாவே வீட்டுக்குள்ளதான் இருந்தது. அப்ப எங்களோட பின் வயல் குளம் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா இப்ப கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கிழங்கை மவிச்சுக்கொண்டு அங்க போய் அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டு சந்தோஷமா அதை சுத்தி பார்த்துட்டு வரோம்னு சொல்லி நாங்க இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா கிழங்கு அவிக்க போறோம். அவிச்சு என்ன செய்ய போறோம்னு சொன்னா வயல்கரை குளக்கரையில இருந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா சாப்பிட போறோம். ஓகே, எங்க சேனலுக்காரா புதுசா வந்து சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம எங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. ஓகே உறவுகளை வாங்க, இப்ப நாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, பாருங்க இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த கிழங்கு நல்ல வடிவா என்ன செய்ய போறோம்னு சொன்னா கழுவி எடுக்க போறோம். ஏன்னா ஃபுல்லா நல்ல ஃப்ரெஷ்ஷான கிழங்கு, ஃபுல்லா நல்ல மண்ணா இருக்கு. மேல வடிவா கழுவினாத்தான் வடிவா உரிச்சு உள்ளுக்கு அந்த கலர் போடாம கழுவி எடுக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நல்ல வடிவா மண்ணெல்லாம் போக கழுவி எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா மேல் தோலை உரிச்சு கட் பண்ணி எடுக்க போறோம். ரைட், இங்க பாருங்க வேறு வழியே போயிட்டுது. இப்ப நாங்க அளவளவான பீஸா கட் பண்ணுவோம். ரைட், இனி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உரிச்சு எடுப்போம். மழைக்கு எப்போவுமே ஒரு வித்தியாசமா பின்னரங்களை சாப்பிடணும் போலவே ஒரு எண்ணம் வரும். ஸோ இன்றைக்கு என்ன செய்தோம்னு சொன்னால் மழை கொஞ்சம் தான் நாங்கள் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் என்ன செய்தோம்னு சொன்னால் வெயில் இருக்குது. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் சரி வீட்டில் தான் இருக்கோம், சும்மா போய் சுற்றி பார்ப்போம். இப்போ என்ன செய்வோம், இன்றைக்கு வீடியோ கிழங்கு வாங்கி அவிச்சு சம்பல் அடித்து நல்லா சுட சுட பிளேண்டியும் போட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ இந்த வீடியோ நாங்கள் செய்கிறோம். வடிவெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் ஒரு இதை நாங்கள் வடிவா கழுவிட்டு உப்பு போட்டு அவிய விடுவோம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்க்க போறேன். ஓகே, இப்போ நாங்கள் ஆவியை விடுவோம். இப்படியே இப்போ மூடி விடுவோம். ஓகே உறவுகளை, இப்போ பாருங்க கிழங்கு அவியை விட்டுட்டேன். சம்பலுக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் எடுக்க போகிறேன். நான் கொஞ்சம் மிளகாய் செத்தல் மிளகாய் கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன், உரைப்பாக இருக்கணும்ன்றக்காக. இதை நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால் காம்பை உடைச்சு எடுப்போம். மிக்சியில் சம்பல் அடித்து எடுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் உண்டா போட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மிக்சியில் அடித்து எடுப்போம். இப்போ பாருங்க சேத்தல் மிளகா, இதோட கறிவேப்பிலை, 2 உள்ளி, உப்பு, காரத்துக்காக கொஞ்சம் மிளகு போடுறேன் நான். மிளகு, ஒரு சின்ன வெங்காயம், வெங்காயத்தில் சின்ன வெங்காயம். இதோட என்ன செய்ய போறோம்னு சொன்னால் தேவையான தேங்காய் பூ.
ஓகே உறவுகளே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்து எடுப்போம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விட போகிறோம். சரி, இதை நாங்கள் இப்போ அடித்து எடுப்போம். ஓகே உறவுகளே, பாருங்க கிழங்கு நல்லபடியாக அவிஞ்சிட்டு இதை நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் எடுப்போம். நல்லா கரைஞ்சி அவிஞ்சிட்டு, கிழங்கு கொஞ்சம் கரைஞ்சி அவிஞ்சதான் சாப்பிட நல்லா இருக்கும். இதை நாங்க இப்ப மூடுவோம். இவர் ரெடி. இப்ப இவருக்கு வேண்டிய ஆள் அவரையும் ரெடி பண்ணிட்டோம். நீங்க பாருங்க, அவரும் ரெடி ஆயிட்டார். இப்ப நாங்க என்ன செய்யணும், இதுக்கு கொஞ்சம் புளி விடணும். புளி விட்டுட்டு நல்லபடியா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். வேற கரண்டியால மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, வயலுக்கு வலிக்கிட்டாச்சு. இங்க பாருங்க, எல்லாம் பாயால் எல்லாம் சட்டி எல்லாம் கொண்டு வலிக்கிட்டாச்சு வயலுக்கு. கரிஸ் பாருங்க கொஞ்சம். ரைட், வாங்க. ரைட், என்ன செய்யணும் சொன்னா போறோம். கரிஷ் பார்த்து பெறணும். அங்கே போய் சேருவோமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல சார், நடவுங்க போலாம். வெள்ளமா இருக்கு. போலாம் நடவுங்க. கரிசி நடவுங்க, அம்மா பின்னா நடவுங்க. கீழே பார்த்துட்டு போங்க. கீழே பார்த்து போகணுமா? ஓ பாருண்ணப்பா, பாரு நீங்க போங்க. அந்த குளத்தடிக்கு போகணுமே, இந்த அந்த குளத்தடிக்கு போகணும். என்ன முன்னு போறாரு, போறா நைனிகா. நைனிகா மருந்துகள் அடிக்கும். இதை காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. என்னன்னு சொன்னா பாருங்க உறவுகளே, எல்லா இடமும் வெள்ளம்ன்றதால பாவம் அவ எங்க போறோன்னு தெரியாம எல்லாரும் ஒரு வெள்ளம் இல்லாத இடத்துல வந்து குவிஞ்சு நிக்கணும் எறும்பு பிள்ளைகள். கால் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுங்க பாப்போம். இல்ல இல்ல, அது பாதுகாப்புக்கு கிடைக்கும், பாதுகாப்புக்கு கிடைக்கும் தானே. நாங்க பேச போனா அது பேசாம இருக்கு. இப்படி ஓடி இருக்கு. நாங்க வீடியோ எடுக்கிறோம், வயலுக்கு நிக்கிற எல்லாரும் எங்களை பாக்கணும். இது என்னடா இது மலைகளுக்கு எப்படி தெரியுது? இங்க பாருங்க, உண்மையா நாங்க வீடியோ எடுக்க வந்தது. சத்தியமாவே வயலுக்கு வரப்பெல்லாம் முடிவுலா வெள்ளம் நிக்கும்னு எங்களுக்கு தெரியாது. இவா என்னன்னு சொன்னா, நைனியம்மா எங்களோட கூட வந்தவா இப்ப யோசிப்பா, அட தெரியாம நான் முடிவு எடுத்துட்டேன் நிஞ்சவா போல தண்ணிக்குள்ளால வரையலாம இருக்கு. இதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். வரட்டே இல்ல, என்னால முடியும். எல்லாம் கடிச்சு, ஓ மை காட். சரி, ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல்லா வந்து சேர்ந்துட்டோம். இங்கால குளத்தடிக்கு வந்துட்டோம். குளம் எல்லாம் உங்க பயங்கர தண்ணி. அதுல இருப்போம். அதுல எப்படி இருக்கு பாருங்க குளம். இதுல இருப்போமா? குளம் இன்னும் நிரம்பியில தானே. நான் பெய்த மழைக்கு நான் இந்த சின்ன குளம் நிரம்பி இருக்கேன் நினைச்சேன். பெருசா நிரம்பியில. எல்லாமே சின்ன சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை தான். இப்படி வச்சுட்டு ஓகே இருப்போம். இப்ப நாங்க வாழை இலையில அவிச்ச கிழங்க போட்டு சாப்பிட போறோம். பாருங்க, எல்லாரும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கணும்.
நல்லா அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு உண்மையாவே நல்லா அவிஞ்சாதான் கிழங்கு சாப்பிட நல்லா இருக்கும். ரைட், இப்போ இவையோட இப்போ சம்பலே நாங்கள் என்ன செய்வோம், இப்படி போடுவோமா? சரி, கொண்டாங்க கிளாஸ் எடுத்தாங்க, கொண்டாங்க. ஓகே உறவுகளை, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா பிளேண்டி விட போறேன். ரைட், இப்போ சாப்பிடுவோம். கிழங்கு எடுத்து அப்படியே சம்பல்ல தொட்டு அப்படியே பெரிய துண்டா வாங்கி வச்சுட்டேன். என்னண்ணே சூப்பர். உண்மையாவே கிழங்கு வேர் கடி விடுதா வருது, வேற லெவல்ல இருக்கு சாப்பாடு. நல்ல குளக்கரை காத்து, வயல்கரை காத்து, சுட சுட பிளேண்டி, அரசாரமான சம்பல், சுட சுட கிழங்கு, சும்மா அந்த மாதிரி இருக்கு. கரிஸ் எப்படி இருக்கு? ஓகே உறவுகளே, சுட சுட புளேண்டிங்க, சுட சுட பிளேண்டி போய் வயல் காத்துக்கு ஆறிடு. பார்த்தீங்களா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இதில் வயற்கரை இந்த சாப்பிடணும்னு ஒரு ஆசை. குளம் எப்பவும் போயிட்டு தானே இருக்கும், அப்போ கொஞ்சம் மழை தானே, அப்போ ஒருக்கா இடத்தையும் வந்து பார்ப்போம் அப்படின்னு வளமையாக குளத்தடிக்கு வாரது தானே அப்படின்ட்டு வரவும் வந்தாங்க. எல்லாம் வந்து கரைஞ்சி அவிஞ்சிட்டு வந்து கிழங்கு, அதால சாப்பிட வந்து நல்ல ஒரு வாயில வைக்கவே கரையுது. கரிசுக்கு சம்பல் உரைப்பா இருக்கா. ரெண்டு பேரும் தீத்துனா யாரு சாப்பிடுறது? நான் காட்டுவோம். மெதுவா சாப்பிடுங்க. சரி, உண்மையாவே நல்ல சுவையா இருக்கு கிழங்கு சம்பலும். சூப்பர். நீங்களும் மறக்காம அப்படி டைமில் இருந்தால் கிடைச்சி அப்படி வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, இதான் வாழ்க்கை. இப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் சந்தோஷமா குடும்பத்தோட நாங்கள் எப்போவுமே என்ன செய்யணும்னு சொன்னால் இருக்கணும். கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் வந்து வராதுன்ட்டு இல்லை, அது மனுஷன் வாழ்க்கையில் வந்து அது வந்து ஒரு என்னென்னு சொன்னால் மாறி மாறி வரும். நல்ல ஒரு வித்தியாசமான வீடியோவா இது இருக்கு உறவுகளே. ஒரே ஃபேமிலியா பீச்சு பார்க்கு அப்படின்ட்டு போறதை விட இந்த மாதிரி அழகா இயற்கையோட வயல் குளம் ஃப்ரெண்டா வெளியே ஃபேமிலியோட போய் அந்த ஈவினிங் டைம்ல உண்மையாவே நல்ல சந்தோஷமா இருக்கும். நாங்க வீடியோ கால்லாம் அப்படி செய்யல, வீடியோக்கு முன்னாலே இந்த இடத்துக்கு வாரினாங்க. சரி இன்றைக்கு டிஃப்ரெண்டா இங்க வருவோம்னு சொல்லி வந்தாங்க. எனக்கு சின்ன ஒரு பதட்டம்னா கேணி கட்டுலாம் போன் வச்சுட்டு வந்தேன்னா எப்ப காத்தறிஞ்சு சரிஞ்சு விழுந்தாலும் கிணத்து கேணிக்குள்ள என்ன செய்யப்படுதுன்னா போன் போயிடும். அதெல்லாம் நான் உன்னிப்பா பார்த்து கொண்டு போச்சுன்னா எல்லாம் போயிடும். அப்ப கரீஸ் நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்க என்ன தேங்க்ஸ் சொல்றீங்க? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம், அங்க பார்த்து சொல்லுவோம். ஓகே உறவுகளே, நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. ஓகே உறவுகளே, சந்தோஷமா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லது சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கும். ஓகே உறவுகளே, கரிசி பாய் காட்டுங்க. பாய். கொஞ்சம் பாருங்கோ எப்படி இருக்கணும் இந்த லொகேஷன். கிட்டுப்ப இருட்டி கொண்டு வருது, மழை வந்து வெய்ய போகுது. வேறக்கோ நாங்க என்ன செய்ய இதுக்குள்ளால அதுக்குள்ள நாங்க போட்ட பிடிக்கணும், எல்லாத்தையும் மழை எங்களை பிடிச்சிருக்கு. வந்த வேகத்தை விட கொஞ்சம் ஸ்பீடா என்ன செய்ய போறோம், நாங்க போறோம். போயிடலாம் அதுக்குள்ளால. இங்க பாருங்க, ஒரு அழகான இடம் வந்து பாருங்க. ஓ இதுக்கான மீன் அண்டை பெரிய ஒரு மீன் பிடிச்சோம் இதுக்குல்ல. இங்க பாருங்க, கட்டண்டான இடுப்பு கட்டு நடக்குது. பாருங்க, சாப்பிடுறதுக்கு வெக்கப்படுத்தவே இல்லை உறவுகளே. எனக்கு எவ்வளவு காணுமோ அவ்வளவு நான் சாப்பிடுவேன். மழை கலைச்சு வந்துட்டு கலைச்சு
இங்கே பாருங்க மழையை பாருங்க எப்படி போகணும் வருது இங்கே எப்படி வருதுன்னு பாருங்க மழை உருவா போல இங்கே இப்போ பாருங்க ஆக்கள் ஓட்டம் நடக்குது இருந்தா அங்காள் எல்லா பக்கத்தாலையும் சுற்றி கொண்டு வருது உருவா போல மழையை ஓடுவோம் கலைச்சண்ணி வருது உருவா போல இங்கே எப்படி இருக்கு பாருங்க இஞ்சால சூரியன் இஞ்சால மறையுது இஞ்சால மழை இருட்டி கொண்டு வருது இதுதான் சூப்பர் இந்த அதுக்குள்ள பறவைகளை பாருங்க அந்த